السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே பலவிதமான இலக்குகளை கொண்டு பயணிப்பவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு முன்னோக்கக்கூடிய இலக்கு என்பது இருக்கும். சிலர் நான் மிகப்பெரிய கல்வியை படித்து முடிக்க வேண்டும், நான் ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும், அதன் மூலம் நான் அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை தங்களுடைய இலக்காக வைத்து பயணிக்கலாம். இப்படி எல்லா மனிதர்களுக்குமே நிச்சயமாக பலவிதமான இலக்குகள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வலி குல்லி விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கக்கூடிய ஒரு இலக்கை வைத்துதான் பயணிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி செல்கிறார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக ஒரு முன்னோக்கக்கூடிய இலக்கு என்பது இருக்கும். ஆனால் இறை நம்பிக்கையாளர்களாகிய நம்மை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நீங்கள் நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். நன்மையான காரியங்களின் பக்கம் விரைந்து சென்று அதிகமான நற்காரியங்களை செய்து இதன் மூலம் நாளை மறுமையில் வெற்றி அடைவதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். எல்லோருக்கும் ஏராளமான இலக்குகள் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை கொண்ட நாம் மறுமையை இலக்காக வைத்து பயணிக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏராளமான நற்காரியங்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். மற்றொரு இடத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, வல்லதீன ஆமனூ, யார் நம்பிக்கை கொண்டு விட்டு வா அமிலு சாலிஹாத், நற்காரியங்களை செய்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் பேசுறான். வெறும் நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது. நான் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டா மட்டும் போதாது. பாம் வா அமிலு ஸாலிஹாத், நீ நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். அந்த நல்லமல்கள் நம்மிடத்தில் அதிகமாக இருந்தால்தான் நம்மால் சொர்க்கவாசிகளாக இருக்க முடியும். அப்போ நற்காரியங்களை நம்ம அதிகமாக செய்யணும். ஏராளமான நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல்படுத்த வேண்டும். இந்த நற்காரியங்கள் இருக்குதல்ல, இதிலேயே சிறப்புக்குரிய ஏராளமான நற்காரியங்களும் இருக்கிறது. மார்க்கத்தில் பலவிதமான நல்லமல்களை நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் மிக சிறந்த இடத்தில் சில பட்டியலையும் நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நற்காரியங்களிலேயே மிக சிறந்த நற்காரியங்கள் என்றால் அது இதுதான் என்று நபிகளார் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதில் மிக சிறந்த நற்காரியம் என்று கருதப்படுவது என்ன? அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஐயுல் அமாலி அஃதல், அல்லாஹ்வினுடைய தூதரே, நற்காரியங்களிலேயே தலை சிறந்த மிக சிறப்பு மிக்க நற்காரியம் எது? நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வினுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள், அல் ஈமானு பில்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வினுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்வது, இதுதான் நற்காரியங்களிலேயே முதல் இடத்தை பிடித்திருப்பது என்று நபிகளார் சொல்றாங்க. ஏராளமான நல்லமல்கள் இருக்கிறது, ஏராளமான நற்காரியங்கள் இருக்கிறது. அதுல டாப் கிளாஸ் ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் டாப் கிளாஸ், இதுதான் உயர்ந்த தரம் நபிகளார் சொல்வது. அதற்கு பிறகு மக்கள் கேட்கிறார்கள், சும்மா ஐன், அல்லாஹ்வுடைய தூதரே அதற்கு பிறகு என்ன என்று கேட்கும் பொழுது நபிகளார் பதில் சொல்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்வது,
அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போர் செய்யறது தான் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான அதிகமான சிறப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு நற்காரியம் என்று நபிகளார் சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு மிகச் சிறந்த நற்காரியமாக நபிகளார் சொல்வது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அறப்போர் புரிவது. இப்படி ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக சொல்லப்படுகிறது. அல்லாஹும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இறை நம்பிக்கையாளர்களாகிய நம்மை பார்த்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோரே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாராம், ஒரு வியாபாரத்தை பற்றி நான் உங்களிடத்தில் சொல்லட்டுமாம், ஒரு வியாபாரத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமாம், துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நாளை மறுமை நாளிலே உங்களை துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி நான் சொல்லட்டுமாம். அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புறான். நாளைக்கு மறுமை நாளில் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது, மிக கடுமையான வேதனை அது. அந்த வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் சொல்லட்டுமா என்று இறைவன் கேட்டுவிட்டு அந்த வியாபாரத்தை பற்றி பேசுகிறான். துக்மினூன பில்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். பி அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களின் மூலம், வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிர்களின் மூலம் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் அறப்போர் புரிவது ஒரு மிக சிறந்த வியாபாரமாக அல்லாஹ் பேசுகிறான். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான், உங்களை சுவன சோலைகளில் அவன் நுழைவிப்பான். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஸாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் பேசுறான். அந்த மகத்தான வெற்றியை நாளை மறுமை நாளிலே பெற்று தரக்கூடிய ஒரு தலை சிறந்த வியாபாரம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வினுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையில் அறப்போர் புரிவது, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது. இதுதான் மிக சிறந்த நற்காரியமாக நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. எதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதுக்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகிறது, எவ்வளவோ நற்காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் விட இதுதான் சிறந்தது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? போர்க்களத்தினுடைய கடுமை, போர்க்களத்தினுடைய கொடுமை, இதுதான் இதற்கான காரணம். போர்க்களம் என்பது நாம் சந்திக்கக்கூடிய போராட்ட களங்களை போன்றால், இப்போ ஒரு போராட்டத்துக்கு, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம போறோம், நம்ம கிளையில என்ன பண்ணுவாங்க, எத்தனை நபர்கள் வராங்கன்னு கணக்கெடுப்பாங்க. அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகள், அவர்களுக்கு தேவையான பயணத்திற்கான வாகன ஏற்பாடுகள், இப்படி எல்லாவற்றையுமே கிளை சார்பாக செய்வாங்க. சரியான நேரத்தில் அழைத்து சென்று விட்டு கரெக்டான நேரத்தில் வந்து விட்டுருவாங்க. இது மாதிரி போர்க்களமா? போர்க்களத்திற்கு சென்று விட்டால் வெகு தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம், ஆனால் செல்வதற்கு வாகனம் இருக்காது. பல நாட்கள் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம், அந்த நாட்களில் உண்பதற்கான உணவு இருக்காது. போனா திரும்ப வருவோமாம், உயிரோட இருப்போமா என்கின்ற உயிருக்கான உத்தரவாதம் இருக்காது. இதுதான் போர்க்களம். இப்பேற்பட்ட சிரமங்களை கொண்டதுதான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்வது. அதனால் தான் அந்த போர்க்களத்திற்கு பல சிறப்புகள் சொல்லப்படுகிறது. உணவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? போர்க்களத்துல அகல் யுத்தம், இந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பசி பட்டினியில வாடுறாங்க. பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக அந்த பசியை தாங்கிக் கொள்வதற்காக வயிற்றிலே கல்லை கட்டி சுட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று கோரிக்கை வைக்கலான்னு போறாங்க. பயங்கரமான பசியில இருக்கிறோம், உண்பதற்கு உணவு இல்லை, வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நபிகளார் இடத்துல போய் காட்டலாம்,
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கலாம் என்று சஹாபாக்கள் எல்லாம் செல்கிறார்கள். அங்க போய் பார்த்தா தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை வயிற்றுல கட்டியிருக்கிறாங்க. காரணம் பசி, உண்பதற்கான உணவு இல்லை. நம்மள யாராவது அப்படி இருந்திருக்கிறோமா? பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி நாம் சுற்றி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தார்கள். ஏன், அல்லாஹ்வினுடைய தூதரே இருந்தார்கள். போர்க்களத்தில் உண்பதற்கான உணவு இல்லை, பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி கொண்டிருந்தார்கள். எந்த அளவு கொடுமை பாருங்க. இன்னும் அவர்களிடத்தில் சில உணவுகள் இருக்குமா? வார் கோதுமையிலான ஒரு ரொட்டியும் கெட்டுப்போன கொழுப்புகளும் தான் எங்களுக்கு உணவாக இருந்ததுன்னு சொல்றாங்க. நாற்றம் அடிக்கக்கூடிய கெட்டுப்போன கொழுப்புகள், அதை உண்பார்கள். பசியின் காரணமாக அதில் வரக்கூடிய அந்த துர்வாடையின் காரணத்தினால் அது தொண்டையிலேயே அப்படியே சிக்கிக்கும். எவ்வளவு சிரமம்! போர்க்களத்தில் உண்பதற்கு சரியான உணவு இல்லை. வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு போக வேண்டும், வாகனம் இருக்காது. எத்தனை சம்பவங்கள்! தபூக் போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அன்சாரி தோழர்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் உங்களுடன் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறோம். இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று நபிகளாரிடத்தில் அந்த அன்சாரி தோழர்கள், அஷ்அரி என்ற கோத்திரத்தார் கேட்கிறார்கள். உடனே நபிகளார் சொல்றாங்க, இல்ல, போர்க்களத்துக்குலாம் அவங்கள அழைச்சிட்டு போக முடியாது, வாகனம் இல்லை, பற்றாக்குறை. வாகனம் இல்லாத காரணத்தினால் அவர்களால் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியல. உடனே அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அந்த செய்தியை நபிகளாரிடமிருந்து கேட்ட மாத்திரம் தவல்லவ், அந்த இடத்திலிருந்து அவர்கள் திரும்பி சென்றார்கள். தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவாறு அழுதுகிட்டே திரும்ப போறாங்க. கண்ணீர் வடித்த நிலையில் திரும்புகிறார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய முடியல. வாகனம் இல்லாத காரணத்தினால் அவங்களால போர்க்களத்துல கலந்துக்க முடியல. இப்படி வாகனம் இல்லாம நிறைய பேர் போர்க்களத்துல கலந்துக்க முடியாத சூழல்ல இருந்திருக்கிறாங்க. இன்னும் சிலருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? வாகனம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, போர்க்களத்துக்கு நான் நடந்தே வரேன். பல சஹாபாக்கள் சில போர்க்களங்களில் நடந்தே போயிருக்கிறாங்க. தாதுர் ரிகா என்கின்ற ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தின் போது வெகு தூரம் அந்த போர்க்களத்திற்காக பயணம் மேற்கொண்டு போக வேண்டும். ஆனால் அதற்கான வாகன ஏற்பாடுகள், வசதிகள் சஹாபாக்களிடத்துல இல்லை, இறை நம்பிக்கையாளரிடத்தில் இல்லை. 6 நபர்களுக்கு 7 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்கின்ற நிலையில் தான் இருந்தது. முறை வச்சு போகணும். கொஞ்ச தூரம் நீ ஒட்டகத்துல போ, நான் நடந்து வரேன். அடுத்து வேற ஆளை மாத்து, அவர் நடந்து வரட்டும். இப்படி மாத்தி மாத்தி போகணும். இன்னும் சிலருடைய நிலை எப்படி என்றால், அவர்களுக்கு செல்வதற்கான ஒட்டகமே இல்லை. போர்க்களம் வரையும் நடந்துதான் வர வேண்டும். நடந்து வந்தார்கள். எந்த அளவுக்கு நடந்தாங்க தெரியுமா? அவர்கள் நடந்ததின் காரணமாக அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் தேய்ந்து விட்டது. அவர்கள் காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் அவர்கள் நடந்த காரணமாக காலில் இருந்து அப்படியே பிஞ்சு வந்துருச்சு, உதிர்ந்து விட்டது. ஏதாவது வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? நம்முடைய வாழ்க்கையில கால் வலிக்க நடந்திருப்போம். அது கொஞ்ச தூரம் நடந்தாலே நமக்குலாம் கால் வலி வந்துடும். கால் பாதங்கள் எல்லாம் தேயக்கூடிய அளவிற்கு நம்மில் எத்தனை பேர் நடந்திருக்கிறோம் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக? நம்மில் எத்தனை பேர் நடந்து நம்முடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிரிந்து வந்திருக்கிறது? ஏதாச்சும் அடிபட்டா இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். நகத்துல அடிபட்டா நகம் உடையும், நகம் பீயும். இப்படி ஏதாவது அடிபட்டால் வேண்டுமானாலும் நமக்கு இது போன்ற ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் நடந்தே போய் இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம சந்திச்சிருக்கிறோமா? சஹாபாக்களுடைய காலத்தில் சந்தித்தார்கள். எந்த சூழலில்? போர்க்களத்துல சந்திச்சாங்க. இந்த போர்க்களத்தின் காரணமாக பயங்கரமான பசியை சந்தித்தார்கள். பயணத்தின் காரணமாக பயங்கரமான சிரமங்களை சந்தித்தார்கள். போர்க்களத்தில் பயங்கரமாக காயப்பட்டார்கள். எவ்வளவு காயப்படும்?
பிற இடத்துல சண்டை போடும் பொழுது சும்மா சாதாரணமா சண்டைனாலே பயங்கரமா காயப்படும். கையில பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்களை வைத்து சண்டையிடும் பொழுது எவ்வளவு காயங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது போர்க்களத்துல. உஹது போர்க்களத்தை எடுத்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பயங்கரமா காயப்படுறாங்க. எந்த அளவிற்கான காயம் என்றால் அவருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. நபிகளார் அணிந்திருந்த தலை கவசம் அவர்களுடைய தலையில் இருந்த நிலையிலேயே உடைக்கப்படுகிறது. தலை கவசத்தை அணிஞ்சிருக்கிறாங்க, அது தலையில இருக்குது. அந்த நிலையிலேயே அவர்களுடைய தலை கவசம் உடைக்கப்பட்டிருக்கும் என்றால் எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க. சாதாரண ஒரு தலை கவசமா இருக்குமா? கவசங்கள்னால இரும்புல தான் செய்வாங்க. இரும்பினால் ஆன ஒரு பொருள் அவருடைய தலையில் இருக்கிறது. தலையில் இருந்த நிலையிலேயே அதை அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ரத்தம் வலிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவனுடைய தூதரை காயப்படுத்தியவர்கள் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வும் கண்டிக்கிறான். அது ஒரு தவறான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு சிறிய தவறு. இறைவனும் அதை கண்டித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். இதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு எந்த அளவுக்கு இருக்கும். இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசும் பொழுது இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான பண்பில் இருக்கிறீர்கள், குணத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பேசுகிறான். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மகத்தான குணத்தில் இருந்தார்கள். அப்பேற்பட்ட தூதருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வாசகம் வந்திருக்கும் என்றால் எவ்வளவு காயப்பட்டிருப்பார்கள். தாங்க முடியல. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நபிகளார் ஒரு சிறிய தவறை செய்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கான காயம் போர்க்களங்களில் ஏற்படும். காயத்தோடு மட்டும் முடிந்து விடாது. சில கட்டங்களில் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த போர்க்களத்தில் நடக்கும். உஹது போர்க்களம் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமியருடைய கை மேலோங்கி இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அந்த போர்க்களத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி மாறுது? முஸ்லிம்களுடைய படைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. எல்லாரும் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் தனித்து விடப்படுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வோட 7 அன்சாரி தோழர்கள், 2 முஹாஜிர்கள் மட்டும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சான்ஸை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முஸ்லிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குவதற்காக நபிகளாரை நெருங்குகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மை யருத்துக்கும் அன்னா வலகுல் ஜன்னாம், உங்களிலிருந்து இவர்களை யார் தடுத்து நிறுத்துவாரோ அவருக்கு சுவனம் இருக்கிறது. அவு ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னாம், அல்லது நாளை மறுமை நாளிலே அவர் சுவனத்தில் என்னோடு இருப்பார் என்று நபிகளார் சொன்ன மாத்திரமே ஒரு அன்சாரி தோழர் அந்த எதிரிகளை நோக்கி விரைந்து செல்கிறார், சண்டையிடுகிறார், போர் செய்கிறார், கொல்லப்படுகிறார். ஏனைய மக்கள் எல்லாம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி மை யருத்துக்கும் அன்னா வலகுல் ஜன்னாம், உங்களிலிருந்து இவரை யார் தடுத்து நிறுத்துகிறாரோ அவருக்கு சுவனம் இருக்கிறது. அவு ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னாம், அல்லது நாளை மறுமை நாளிலே அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று நபிகளார் சொன்ன மாத்திரம், இதற்கு முன்னாடிதான் ஒருத்தவங்க போய் மரணம் அடைந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த அன்சாரி தோழர் எதிரியை நோக்கி விரைந்து செல்கிறார், சண்டையிடுகிறார், போர் செய்கிறார், அந்த சம்பவ இடத்திலேயே கொல்லப்படுகிறார். இப்படியே அங்கிருந்த 7 அன்சாரி தோழர்களும் கொல்லப்படுகிறார்கள் அந்த போர்க்களத்தில். அதே மாதிரி அதனுடைய இறுதி கட்டம் எப்படி மாறுது? எல்லாருமே பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலையில் அனஸ் இப்னு நதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, இவர் மட்டும் எதிரியை நோக்கி போறார். போகக்கூடிய அந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆத் என்கின்ற ஒரு நபி தோழரை பார்க்கிறார். பார்த்துவிட்டு யா சஅத், சஅத் அவர்களே, அல் ஜன்னாம்,
நான் சுவனத்தை விரும்புகிறேன். இன்னி அஜித்ரி ஹல் ஜன்னா மின் தூனி உஹத், நான் சொர்க்கத்தினுடைய வாடையை இந்த உஹது மலையிலிருந்து பெறுகிறேன் என்று எதிரியை நோக்கி சென்று சண்டையிட்டு மரணம் அடைகிறார். அவருடைய போர்க்களத்தின் வியூகத்தை பற்றி, அது எந்த அளவிற்கு வீர வீரமாக இருந்தது என்பதை சஅத் இப்னு முஆத் அவர்கள் நபிகளார் இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய உடலை நாங்கள் மீட்டெடுத்தோம். அது வாளால் வெட்டப்பட்டிருந்தது, ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது, அம்பினால் துளைக்கப்பட்டு சுமார் 80க்கும் மேற்பட்ட காயங்கள். அந்த காயங்களை தந்தது எது? போர்க்களம். போர்க்களத்தில் சண்டையிட்டதற்காக இவ்வளவு காயங்களை சந்தித்தார்கள். இதற்காகத்தான் நம்முடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்வதற்கு பல சிறப்புகளை சொல்லுது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்ட பிறகு ஒரு தலை சிறந்த நற்காரியமாக நபிகளார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை சொல்லியிருக்கிறார் என்றால் காரணம் தெரிகிறதா? எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்ய வேண்டும். உணவு இருக்காது, உணவை தியாகம் செய்யணும். வெகு தூரம் பயணம் மேற்கொள்ளணும், நம்முடைய உடலை தியாகம் செய்ய வேண்டும். இறுதியில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இதனால்தான் போர்க்களம் ஒரு மிக சிறந்த நற்காரியமாக நம்முடைய மார்க்கத்தில் கருதப்படுகிறது. அந்த நன்மைகளை சஹாபாக்கள் பெற்றார்கள். நமக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப நம்மளால போர் செய்ய போக முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும், இஸ்லாமிய அதிகாரம் இருக்கணும். அந்த ஆட்சி அமைப்பு கீழாகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய முடியும். அந்த வாய்ப்பு நமக்கு இருக்குதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு இஸ்லாமியர் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா? ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கான அந்த சிறப்புகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வது? அதற்கு நபிகளார் நமக்கு ஒரு அழகான விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலேயே மிக சிறந்த நற்காரியங்கள் எது தெரியுமா? எல்லா நாட்களையும் விட துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்காரியம்தான் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான விருப்பத்தை, சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்று நபிகளார் சொல்றாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் சிறந்ததான்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நற்காரியத்திலேயே ரொம்ப சிறந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்காரியங்கள்னு நீங்க சொன்னீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் அந்த நற்காரியங்கள் சிறந்ததா என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட சிறந்தது எது? துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள். ஷஹீத் என்ற அந்தஸ்தை தவிர, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு கொல்லப்பட்டிருப்பார் அல்லவா, அந்த சிறப்பை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் சிறந்தது துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க. சிரமப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து, வீட்டில் உட்கார்ந்து அழகான முறையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நற்காரியங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் நடந்த போர்க்களத்தினால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை விடவும் அதிகமான சிறப்புகளை பெற்றுத்தரும் என்றால் அதை சர்வ சாதாரணமாக நாம் விட்டுவிடலாமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய திக்ருகள், அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நாம் தொழக்கூடிய உபரியான வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் சிறந்தது என்று நபிகளார் சொல்லியிருப்பார்கள் என்றால் அந்த நாட்களில் நாம் எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? இதற்கு முன்பாக எத்தனையோ ஆண்டுகளை நாம் கடந்திருப்போம். அதையெல்லாம் போயிடுச்சு, விட்டுருங்க. ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் சிறந்தது. ரமலான் மாதத்தில் அதிகமான நல்ல அமல்களில் ஈடுபட்டு இருப்போம். அந்த அமல்களிலும் ஈடுபட வேண்டும். ரமலான் மாதத்திலும் அதிகமான நற்காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் ரமலானில் நாம் எந்த அளவிற்கு செய்வோமோ
அந்த நற்காரியங்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்மிடத்தில் இருந்திருக்காது. காரணம், அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை, அதை நாம் உணரவில்லை. அந்த அறிதல், அந்த உணர்தல் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ துல்ஹஜ் மாதத்தை நாம் வீணடித்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டு, இந்த வருடம் நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்வதை விட ஒரு மிகச்சிறந்த சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது என்றால், வாய்ப்பற்ற நமக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தின் மூலம் தருகிறான். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி இதன் மூலம் நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது உரையினை நான் நிறைவு செய்தேன்.